நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை சைமல்டேனியஸா படிக்க வைக்கிறது தான் இந்த பிஎம் பேட்ச். இந்த பிஎம் பேட்ச்ல ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேங்க் அப்படிங்கறத கொடுத்துரும். அதை சால்வ் பண்ணிட்டு வந்தா தான் உங்களை ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அண்ட் தென் நீங்க 3 டெஸ்ட்டுக்கு மேல ஆப்சென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வழங்கக்கூடிய அந்த பிரீமியம் ஃபெசிலிட்டிஸை வித் ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரிக்டா மோல்டு பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பேட்ச் தான் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது. இந்த பிஎம் டெஸ்ட் சீரிஸ்க்கான செகண்ட் பேட்ச் கம்மிங் ஏப்ரல் 25th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, மெயின்ஸ்க்கான மென்டார்ஷிப், அதை தாண்டி ப்ரிப்பரேஷனுக்கான கிளியர் பாத்வே, ப்ரிப்பரேஷனுக்கான பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க. மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ல டிஎன்பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தனியாவே வந்து ஒரு புக்கா போட்டிருக்கோம். சரிங்களா? அதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சுகேஷ் சார் வந்து பாலிட்டி ரிலேட்டடா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு டாபிக்லயும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸை சார் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளான்ஸ், நமக்கு வந்து நித்தி ஆயோக்லாம் நடத்திருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற இந்த டாபிக். சிலபஸ்ல எடுத்தோன்னே எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எடுத்தீங்கன்னா முதல் வார்த்தையே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரைட் மேட்சஸ் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஒரு கொஸ்டினை எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கத்துக்கலாம். சரியா? அதை தாண்டி அடிஷனல் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்க ஷேர் பண்ணுவேன். ரைட், ஓகே. சரி, கேள்விக்குள்ள போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரியான இணையை கண்டுபிடிக்கணும். எது ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூஸ் த ரைட் மேட்சஸ் ஆஃப் ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் வித் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு செக்டார்லயும் எவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு டேட்டாவை கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்னா எது வந்து கரெக்ட் மேட்ச் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1991ல பாப்புலேஷன் பாப்புலேஷன்ல அந்த ஆக்குபேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரேரா தான் படிச்சிருப்போம், இல்ல எங்கேயாவது பார்த்திருப்போம். ஆனா 90% ஆஃப் த பீப்புள் இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அப்ப எப்படி வந்து ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சோம்னா 50% ஆஃப் த ஆப்ஷனை நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். எப்படின்னா 1991ல அக்ரிகல்ச்சர் செக்டார்ல 66.7% மக்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க வேளாண்மை துறையில அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா இது சரியாக தான் இருக்கணும். ஏன்னா 2011, 2021, 2025 வரைக்குமே பார்க்கறச்ச ஏறக்குறைய 50%க்கு மேல என்ன பண்றாங்க, வேளாண்மை அப்படிங்கிற அந்த துறைக்கு கீழ மக்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மளோட பொருளாதார ஆய்வறிக்கையை எடுத்து பார்த்தாலும் அதுதான் நமக்கு சொல்லுது. அப்படிங்கிறப்ப இப்பயே ஒரு 50%க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல என்னதான் இருந்திருக்கணும், கண்டிப்பா 50%க்கு மேல 60%க்கு மேலதான் இருந்திருக்கணும். அப்படிங்கிறப்ப 66.7% அப்படிங்கறத நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அப்ப 1 கரெக்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. நமக்கு கொஸ்டின்லயும் ரைட் மேட்சஸ் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. அப்ப 1ங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா எல்லா ஆப்ஷன்ல 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். இப்போ 1 இல்லாத ஸ்டேட்மெண்ட்டா இருக்கக்கூடிய 2 இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? இங்க 1ங்கிறது இல்ல, இங்கேயும் 1ங்கிறது இல்ல. அப்ப 3 and 4 மட்டும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? செகண்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிடுது. ஏன்னா எப்பயுமே அக்ரிகல்ச்சர் செக்டார்ல தான் அதிகமா இருப்பாங்க. இங்க இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு தான். அடுத்தது சர்வீஸ் செக்டார், அதர் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50% ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேவா? 4 இருந்தது, இப்ப 2ஆ மாத்தியாச்சு. ஒரு சில டைம்ல நம்ம 1 and 3னும் கரெக்ட் போடலாம், இல்ல ஒரு சில டைம் 1 and 4னும் நம்ம கரெக்ட் போடுவோம். கரெக்டா? சோ அது வந்து இந்த இடத்துல இதுக்கு மேல மைக்ரோ மேனேஜ் பண்ணி நம்மளால ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது. சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 and 4 தான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1991ல இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல கிட்டத்தட்ட 12% பேர் வந்து இருந்திருக்கிறாங்க. அடுத்தது சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
20.5% பேர் வந்து இருந்திருக்காங்க. சரியா? இத வேணா ஓரளவுக்கு நம்ம தப்புன்னு எடுக்கலாம். ஏன்னா, இதுக்கு அப்புறம் தான் 1991க்கு அப்புறம் தான் சர்வீஸ் செக்டாரோட குரோத் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. அந்த டைம்ல 20% தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ 1 அண்ட் 4 கரெக்ட். 2 அண்ட் 3ங்கிறது தப்பு நமக்கு. புரிஞ்சுதா? இத வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரைட். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபாலோஸ் அ லிபரலைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா தாராளமயமாக்கல் கொள்கையை கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிதான். நம்ம வந்து லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அப்ப அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட். அப்ப ஏ ட்ரூங்கிறப்ப இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வராது. ஓகே. ஒரு ஆப்ஷன எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்தது. த நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் 1991 இன்ட்ரோடியூஸ்ட் எல்பிஜி. 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார எ கொள்கையில் எல்பிஜியை அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசில இந்த எல்பிஜி அப்படிங்கிறது வந்துச்சு. அதிலிருந்து தான் நம்ம எல்பிஜிய ஃபாலோ பண்றோம். அப்ப ஏ அண்ட் ஆர் 2மே கரெக்ட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2த்துக்கும் ஒண்ணோட ஒண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்கனால நமக்கு போத் ஏ ஆர் கரெக்ட், ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் ஏவ குடுக்குறோம். இது ஈஸியான கொஸ்டின் தான். இது எல்லாரும் போட்டிருப்பாங்க. பெரிய அளவுக்கு கஷ்டம் கிடையாது அந்த கொஸ்டின். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான பொருத்தங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்ப பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லி ஃபிஷிங் குடுத்திருக்காங்க. பிரைமரி செக்டார்னாலே நம்ம அக்ரிகல்ச்சர்ன்னு தான் படிச்சிருப்போம். ஆனா அக்ரிகல்ச்சர் மட்டும் வராது. விவசாயம் அப்படிங்கிற டெஃபினிஷன்க்குள்ள நம்ம பல நேரங்கள்ல ஃபிஷிங்கையும் நம்ம மீன்பிடி தொழிலையும் நம்ம இன்டகிரேட் பண்ண தான் செய்றோம். சரிங்களா? அப்ப ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதும் பிரைமரி செக்டார்க்கு கீழ வர்றது தான். அப்ப 1 அப்படிங்கிறது கரெக்ட். 1 கரெக்ட்ங்கிறப்பயே நமக்கு என்ன ஆயிருது? சி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருது. டி ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிருது. சரியா? அடுத்தது செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார்னா தமிழ்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, 2ஆம் துறை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கல்வி, மருத்துவம், பொது சுகாதாரம், எஜுகேஷன், மெடிக்கல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி செகண்டரி செக்டார்னா நமக்கு என்ன வரும்? இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வரும். கரெக்ட்டா? செகண்டரி செக்டார் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வரும். இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, எஜுகேஷன், மெடிக்கல், பப்ளிக் ஹெல்த்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப இது வராது. இங்க இந்த எஜுகேஷன், மெடிக்கல், பப்ளிக் ஹெல்த்லாம் எங்க வரும்னா, டெர்ஷியரி செக்டார்ல வரும். அதாவது 3ஆம் நிலையில வரும். இங்க 2ஆம் நிலைன்னு குடுத்திருக்காங்க. அப்ப 2வது ஒண்ணு தப்பு. சோ அதுக்கு ஏத்த மாரி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சு. அடுத்தது 3 ஒன். டெர்ஷியரி செக்டார். ட்ரேடு, ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாம். அதே மாரி ட்ரேட், வர்த்தகம். இது எல்லாமே டெர்ஷியரி செக்டார் 3ஆம் நிலையில வருமா அப்படின்னு கேட்டா வரத்தான் செய்யும். அப்ப 1 அண்ட் 3ங்கிறது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். டைரக்ட்டா நம்ம 4த் ஸ்டேட்மெண்ட்ட ரீட் பண்ணாமயே பி தான் ஆன்ஸர்ன்னு போட்டுட்டு போயிரலாம். சரியா? இருந்தாலும் ரீட் பண்ணி பார்ப்போம். கம்யூனிட்டி, சோசியல் அண்ட் பெர்சனல் சர்வீசஸ் இது எல்லாமே டெர்ஷியரி செக்டார் தான். டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இது எல்லாமே 3ஆம் நிலைக்கு கீழ வர வரக்கூடிய ஒண்ணு தான். சரியா? இதுல நம்ம இந்த பிரைமரி செக்டார ரெட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரியல் வொர்க்கர்ஸ தான் வந்து ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். டெர்ஷியரி செக்டார வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னும் நெறையாவும் இருக்கு. ஓகேங்களா? என்விரான்மென்ட் ரிலேட்டடா இருந்தா கிரீன் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயின்டிஸ்ட் அந்த மாதிரியா இருக்கக்கூடியவங்கள வந்து கோல்டு காலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு பிரிவுகள் நெறையாவே இருக்கு. பேசிக்கா இருக்கக்கூடிய பிரிவுகள் அத நம்ம பார்த்திருக்கோம். கேள்வியும் அதன் அடிப்படையில தான் வந்திருக்கு. ஸோ பிரைமரி செக்டார்னா ஃபிஷிங் வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்ஸர் 1 அண்ட் 3 கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப. ஓகேங்களா? ஒவ்வொரு முக்கியமான பிலாசபர்ஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட் அவங்களோட ஐடியாலஜி அத பேஸ் பண்ணி. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஒண்ணுமே நமக்கு தெரியலனாலும், ஒரே ஒரு வார்த்தைய வச்சு இந்த கொஸ்டின ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த வார்த்தை வந்தாலே இந்த நபர் தான் வருங்கிறத இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? எப்பயுமே இந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே, ஆன்ஸர் அமர்த்தியா சென்னா தான் இருக்கணும். சரிங்களா? இவரு தான் வந்து என்ன ஒரு அப்ரோச் கொண்டு வந்திருப்பாருன்னா, அவரோட தியரில கேப்பபிலிட்டீஸ் அப்படிங்கிற கேப்பபிலிட்டீஸ் அப்ரோச் அப்படிங்கிறத இவரு சொல்லியிருப்பாரு. சரியா? எப்பயுமே கேப்பபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே, ஆன்ஸர் என்னவா தான் இருக்கணும்னா, அமர்த்தியா சென்னா தான் இருக்கணும். அப்ப டிக்கு நேரா 3ங்கிறது வரணும். இங்க இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. அப்ப இதுதான் ஆன்ஸர். சரியா?
இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு ஒரு மேட்சை நான் டீகோட் பண்ணிடலாம். சரியா? நம்ம டீகோட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ஜான் ரால்ஸுக்கும் பல பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஜான் ரால்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளும் வரும். ஓகேவா? ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட சொன்னது யாருன்னா ஜான் ரால்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து 2 அப்படிங்கிறது வரும். அடுத்தது ஐரிஸ் யங் என்ன பண்ணியிருக்காங்க? இன்டகிரேட்டிங் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெகக்னிஷிங் பாராடைம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஐரிஸ் யங்குக்கு வரும். நான்சி ஃப்ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் பியாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அமர்த்தியா சென் தான் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஹியூமன் கேப்பபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம். அதாவது இந்த ஒரு கோட்பாட வச்சு தான் நமக்கு ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதே வந்துரும். சரியா? ஸோ ஈஸியா டீகோட் பண்றதுக்கான வழி தான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஒண்ணு ஜான் ரால்ஸோட பேர் வந்துச்சுன்னா, ஸ்கூல் புக்லயுமே இருக்கு ஜான் ரால்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஜான் ரால்ஸ்க்கு. அமர்த்தியா சென் வந்துச்சுன்னா, கேப்பபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அத வச்சு நம்ம எப்பயுமே ஆன்சர் எடுத்துறலாம். சரியா? எப்பயுமே கேப்பபிலிட்டிங்கிற வார்த்தைய வச்சு நம்மனால ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ 4த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். சில நேரங்கள்ல தமிழ் மீடியக்காரங்களும் அந்த இங்கிலீஷ்ல ஒரு சில ஷார்ட்கட்ட ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஒரு சில கேள்விகள இங்கிலீஷ்ல அணுகுனீங்கன்னா, ஈஸியா டைம் சேவ் பண்ண முடியும். சரியா? ரைட் அடுத்தது. Which of the following year was the LPG model for attaining economic development introduced? பொருளாதார வளர்ச்சி அடைய எந்த ஆண்டில் எல்பிஜி மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்பிஜி மாதிரி எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். டைரக்டான கொஸ்டின் தான். 1991. அதுல தான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறத பி.வி. நரசிம்மராவ் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கப்பயும், மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருக்கப்பயும் கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை தான் இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த கொள்கை. சரியா? அடுத்தது 6th கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குறிப்பா குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிஎம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரிஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த பிஎம் டெஸ்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2த்துலயுமே சைமல்டேனியஸா படிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சா இந்த பிஎம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஎம் டெஸ்ட் சீரிஸ்க்கான 2nd பேட்ச் அப்படிங்கிறது கம்மிங் ஏப்ரல் 25ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த பிஎம் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறத குடுப்போம். அந்த கொஸ்டின் பேங்க்க நீங்க அ ஒரு டெஸ்ட்க்கு கரெக்ஷன் பார்க்குற மாரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க எழுதிட்டு வரணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன செக் பண்ணிட்டு தான் உங்கள பிரிலிம்ஸ் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அதே மாரி மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருவாங்க. 30 கொஸ்டின் அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தா தான், உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மெயின்ஸ் டெஸ்ட்ட எழுத அலோவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூல ஈகரா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ இன்ஸ்டிடியூட் சைட்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஎம் ஆல்ரெடி வந்து சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதோட 2nd பேட்ச் அப்படிங்கிறது தான் கம்மிங் 25ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலவரிசைப்படி பார்த்தோம்னா, பிக்யூஎல்ஐ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் 1979. மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ். மில்லினியம் அப்படிங்கிற வார்த்தையிலே இருக்கு. அப்ப அது 2000 அப்படிங்கிற வருஷம். HDI அப்படிங்கிறது 1990. எஸ்டிஜி அப்படிங்கிறது 2015. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்தோம்னா 1324 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சில வந்து இருக்கு. பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இதை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர். கரெக்டா? மோரிஸ் டி மோரிஸ் இவர் தான் வந்து இந்த பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். என்னென்னன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அடுத்தது வந்து நமக்கு இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் வச்சிருப்பாரு. அடுத்தது லிட்ரஸி ரேட் வந்து வச்சிருப்பாரு. ஓகேவா? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் லிட்ரஸி ரேட் இருக்கும், இன்ஃபான்ட் மார்டாலிட்டி இருக்கும், அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கும். அடுத்தது மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ் யுஎன் சைட்ல இருந்து கொண்டு வந்தது கிட்டத்தட்ட 8 மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா?
இந்த 8 மில்லேனியம் டெவலப்மென்ட் கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கான டார்கெட் இயர் வந்து 2015 அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2015ல என்ன பண்ணியிருப்பாங்க, அ ஒரு 17 எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து அத 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் 1990 அமர்த்தியா சென் அண்ட் மெக்பூக் உல் ஹக் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். இண்டிகேட்டர்ஸ் நமக்கு தெரியும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஹெல்த், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் தான் நமக்கு HDAய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறத சொல்றோம். ஹெல்த் ரிலேட்டடா பார்க்குறப்ப. அடுத்தது எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிட்ரசி ரேட், ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம யூனிட் 8லயும் படிப்போம். இங்கேயும் கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலவரிசைப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3, 2, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் ஆஃப் அ நேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தமிழ்ல பார்க்கறச்ச, நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி டெவலப்மென்ட் ஓகேங்களா? அது வந்து உட்கட்டமைப்புகள அடிப்படையா வச்சு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இடத்துல உட்கட்டமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பிராடரான டெர்ம். ஸோ டெவலப்மென்ட்ட பேஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு பார்க்கிறப்ப, அத வந்து பள்ளிக்கூடங்கள சொல்லலாம், மருத்துவமனைகள வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட்ட வந்து சொல்லலாம். கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ வந்து சொல்லலாம். இந்த மாரி பல விஷயங்கள வந்து நம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறது கீழ கொண்டு வரலாம். சிப்காட், அது இதுன்னு நெறைய வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் வெளிநாடு அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து உள்ள வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிகமான வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது வரும். அதனால தான் தமிழக அரசாங்கமும் சரி, இல்ல மத்த மாநில அரசாங்கங்களும் என்ன பண்றாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ் டெவலப் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து அட்ராக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி டெவலப்மென்ட்ங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தா தான் டெவலப்மென்ட் வரும் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி புரொப்போர்ஷனல். சிம்பிளான டெர்ம் தான். இருந்தாலும் அது புரிஞ்சுக்கங்க. சரியா? ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் த பேக்போன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு ஒரு பொருளாதார வளர்ச்சியோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் தான். அது பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாலும், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன பேஸ் பண்ணி தான் அவங்களோட மொத்த ரூலும் இருந்திருக்கும். அந்த எக்கனாமிக் டெவலப்மென்ட்னாலுமே அதே தான். தேர் இஸ் நோ எக்செப்ஷன் ஃபார் தட். சரியா? ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழ தான் வரப்போகுது. ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்ஸரா இருக்கு. ஆப்ஷன் ஏ. சரியா? ரைட். அடுத்தது 8த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ வாக்னர் நர்ஸ்க், தி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அண்ட் கன்டினியூஷன் ஃபார் டெவலப்மென்ட் லைஸ் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாக்னர் நோக்ஸ் அவர்களின் கருத்துப்படி, முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து இந்த விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிற அந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. பொதுவா ஜெனரலா பார்க்கிறப்ப நமக்கு லோ இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். லோ இன்கம் இருந்துச்சுன்னா, நமக்கு சேவிங்ஸும் கம்மியா தான் இருக்கும். சேவிங்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ப ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதும் கம்மியா தான் இருக்கும். இப்ப எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதும் கம்மியா தான் இருக்கும். எஜுகேஷன்ல கம்மியா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, புரொடக்டிவிட்டியும் கம்மியா தான் இருக்கும். புரொடக்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா, அகைன் என்னதான் ஆகும்? லோ இன்கம் தான் வரும். இத தான் அவரோட தியரி படி இத தான் சொல்லுவாரு. இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா, சேவிங்ஸ் கம்மியா இருக்கும். சேவிங்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ப ஒரு விஷயத்துல பண்ணக்கூடிய முதலீடு கம்மியா இருக்கும். காசு நெறைய வச்சிருந்தா, நல்ல ப்ராடக்ட்ட வாங்குவோம். காசு கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த ப்ராடக்ட் தானே வாங்குறோம். அதுதான் அவங்க கம்மியா இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, புரொடக்டிவிட்டியும் கம்மியா இருக்கும். புரொடக்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா, அகைன் லோ இன்கம் நோக்கி தான் போகும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாவர்ட்டி சைக்கிள் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு. அத நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு என்ன விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கிறத சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது. இன்கிரீசிங் த ரேட் ஆஃப் கேப்பிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேப்பிட்டல் ஃபார்மேஷன் மூலதனம் வரக்கூடிய விஷயங்கள அந்த வருவாய் வழிகள வந்து அதிகப்படுத்துவதன் மூலியமா என்ன பண்ணலாம்? நம்ம இந்த பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து எஸ்கேப் ஆயி டெவலப்மெண்ட்ட நோக்கி போக முடியும்.
அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் தி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அண்ட் கன்டினியூஷன் ஃபார் டெவலப்மெண்ட். தொடக்க புள்ளியும் அதுதான். அது தொடர்ச்சியா நம்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து போகறதுக்கு தேவையான ஒரு விஷயமே என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பிட்டல் ஃபார்மேஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இன்கிரீசிங் த ரேட் ஆஃப் கேப்பிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. சரியா? ஜெனரலாவும் போட்டிருக்கலாம் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சைல்டு டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ ஆப்ஷன்ல 1 அப்படிங்கிறது வரணும். இது 2 போயிருச்சு. ஏபிசி அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் பேசிக் சில்ட்ரன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? இது வராது ஆக்சுவலி. ஆக்சுவலி ஏபிசி அப்படின்னா, அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் பேபீஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் பேபீஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில்ட்ரன் இண்டெக்ஸ் ஆக்சுவலி இது ஒரு இண்டெக்ஸ். ஏபிசிங்கிறது இண்டெக்ஸ். HDI மாரியே இது சில்ட்ரனுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் தான். MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். இருந்தாலும் 4த் ஒன் பார்ப்போம். HDI. HDI அப்படின்னா ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஐடென்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இத பத்தி நம்ம இனஃப்பான இன்ஃபர்மேஷன்ஸ முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்ட்டா India has listed 10 important dimensions for India's development till 2030. Among the 10 dimensions, blue economy is which dimension அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம ஒரு ஒரு சிறந்த பொருளாதார நிலையை அடையணும் அப்படின்னா, அதற்கு ஒரு 10 பரிணாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 10 பரிணாமங்கள்ல 6வது பரிணாமம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே. சாரி. ஆன்சர் தான் 6வது பரிணாமம். அந்த 10 பரிணாமங்கள்ல ப்ளூ எக்கானமி நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது எத்தனாவது பரிணாமம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 6த் டைமென்ஷன். ஓகே. மொத்தம் 10 டைமென்ஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிசிக்கல் அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். செகண்ட் டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு 2வது பரிணாமமாக இருக்கு. ஓகேவா? 3வது பரிணாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6வது பரிணாமம் கேட்டிருக்காங்க. நமக்கு மத்தது கூட கேட்கலாம். எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு 3வது பரிணாமமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாண்டிங் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது 4வது பரிணாமம். அதாவது ரூரல் ஏரியாஸ்ல இண்டஸ்ட்ரீஸ வந்து அதிகப்படுத்துறது. MSME மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? அதான் எக்ஸ்பாண்டிங் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ரைட். 5வது பரிணாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் ரிவர்ஸ். 5, 6ம் வாட்டரோட ரிலேட் ஆகி வரும். சரியா? 5வது பரிணாமம் கிளீன் ரிவர்ஸ். 6வது பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ எக்கானமி. 6வது பரிணாமம் தான் வந்து ப்ளூ எக்கானமி. அடுத்தது 7வது பரிணாமம் ஸ்பேஸ் புரோகிராம். 7வது பரிணாமம் ஸ்பேஸ் புரோகிராம். ஓகேவா? 8வது பரிணாமம் வந்து என்ன? 8த் டைமென்ஷன் வந்து என்னன்னா, ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சி. சரியா? ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சி தான் வந்து 8த் டைமென்ஷன். 9த் டைமென்ஷன் என்னன்னா, ஹெல்த்தி இந்தியா. ஹெல்த் ரிலேட்டடா வரும். ஹெல்த்தி இந்தியா அப்படிங்கிறது 9த் டைமென்ஷன். 10த் டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னா, மினிமம் கவர்ன்மென்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். ஓகேவா? இது இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சொல்லக்கூடிய ஒரு மினிமம் கவர்ன்மென்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். நம்ம மோடிஜி சொல்லுவாரு இது. ஓகேவா? நம்ம பிரைம் மினிஸ்டர். மினிமம் கவர்ன்மென்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 10 பரிணாமங்கள் இருக்கு. அந்த 10 பரிணாமங்கள்ல எத மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 6வது பரிணாமம் மட்டும் கேட்டிருக்காங்க. ப்ளூ எக்கானமி எதுல வரும் அப்படின்னு சொல்லி, அது வந்து 6வது பரிணாமத்துல வரும்.
சரியா? கேள்விகள் இந்த மாதிரி இப்ப டைவர்சிஃபை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ முதல் டாபிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதே மாரி அடுத்தடுத்த டாபிக்ஸ்லேருந்து எத்தன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்ப்போம். தேங்க் யூ. 2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், digital lab facilities, daily online and offline test with correction class ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் queries சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங்.